அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் சிங்கிள் ஸ்டேஜ் சென்ட்ரிபியூகல் பம்புனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம். பம்ப் என்னும் பாய்ம இயந்திரம் இயந்திர ஆற்றலை நீரின் அழுத்த ஆற்றலாக மாற்றுகிறது. பொதுவாக பம்ப் ஆனது தாழ்ந்த மட்டத்தில் உள்ள நீரை உயர்ந்த மட்டத்திற்கு ஏற்றும். அனைத்து பம்புகளும் ஒரே வேலை செய்யும் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன. அதாவது மெக்கானிக்கல் ஆக்ஷனால் பம்பின் உள்வாயிலில் வெற்றிடம் ஏற்படுத்தப்படும். இதனால் ரிசர்வாயரில் உள்ள நீரை வளிமண்டல காற்று அழுத்தி பம்பின் உள்வாயிலுக்கு செலுத்துகிறது. பம்பின் நகரும் அல்லது சுழலும் இயந்திர பாகத்தினால் நீர் தள்ளப்பட்டு டெலிவரி பைப் வழியாக வெளியேற்றப்படும். இந்த வகையில் ஒரு இம்பல்லர் மட்டும் பம்ப் ஷாஃப்டில் பொருத்தப்பட்டிருக்கும். இது குறைந்த ஹெட்டிற்கு ஏற்றது. பாகங்கள்: இம்பல்லர், கேசிங், சக்ஷன் பைப், ஃபுட் வால்வ் அண்ட் ஸ்ட்ரெய்னர், டெலிவரி பைப் அண்ட் டெலிவரி வால்வ். இம்பல்லர் இது பின்புறமாக வளைந்த பிளேடுகள் வரிசையாக பொருத்தப்பட்டுள்ள சக்கரமாகும். இதன் மையப்பகுதி ஐ எனப்படும். இம்பல்லரை மின்சார மோட்டார் இயக்குகிறது. கேசிங் இம்பல்லரை சுற்றியுள்ள காற்று புகாத பாகமான கேசிங்கின் குறுக்கு பரப்பளவு நீர் பாயும் திசையில் விரிந்து கொண்டே செல்லுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இது சுருள் வடிவம் கொண்டது. சக்ஷன் பைப், ஃபுட் வால்வ் அண்ட் ஸ்ட்ரெய்னர். சக்ஷன் பைப் கிணற்று நீரையும் கேசிங்கின் மையப்பகுதியையும் இணைக்கிறது. சக்ஷன் பைப்பின் கீழ் முனையில் ஃபுட் வால்வ் மற்றும் ஸ்ட்ரெய்னர் பொருத்தப்பட்டுள்ளன. ஃபுட் வால்வ் நீரை கிணற்றிலிருந்து சக்ஷன் பைப்புக்குள் செல்ல மட்டும் அனுமதிக்கும். ஃபுட் வால்வின் அடியில் உள்ள ஸ்ட்ரெய்னரானது சக்ஷன் பைப்புக்குள் செல்லும் நீரில் உள்ள இலை, மரத்துண்டு போன்ற அசுத்தங்களை நீக்குகிறது. டெலிவரி பைப் மற்றும் டெலிவரி வால்வ் இக்குழாய் கேசிங்கிலிருந்து நீரை மேலேற்றி வெளியேற்றுகிறது. டெலிவரி வால்வில் செல்லும் நீரின் அளவை கட்டுப்படுத்த டெலிவரி வால்வ் பயன்படுகிறது. சென்ட்ரிபியூகல் பம்பை இயக்குவதற்கு முதல் வேலையாக பிரேமிங் செய்ய வேண்டும். சக்ஷன் பைப், கேசிங் மற்றும் டெலிவரி வால்வ் வரை உள்ள டெலிவரி பைப் ஆகியவற்றிலிருந்து காற்றை முழுவதுமாக வெளியேற்ற பம்பில் நீர் ஊற்றப்படுகிறது. இது பிரேமிங் எனப்படும். பிரேமிங் செய்த பிறகு பம்ப் ஸ்டார்ட் செய்யப்படுகிறது. இம்பல்லர் சுழல்கிறது. இதனால் அதை சுற்றியுள்ள நீரும் சேர்ந்து சுழலும். அப்போது உண்டாகும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் நீர் அழுத்தத்துடன் தள்ளப்பட்டு டெலிவரி பைப் வழியாக மேலேறி வெளியேறுகிறது. அதே நேரத்தில் இம்பல்லரின் மையப்பகுதியில் வெற்றிடம் உண்டாகிறது. அதனால் ஏற்படும் அழுத்த வேறுபாடினால் வளிமண்டல காற்று கிணற்று நீரை சக்ஷன் பைப் வழியாக மேலேற்றி இம்பல்லரின் மையப்பகுதிக்கு அனுப்புகிறது. இந்நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு நீர் வெளியேற்றம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.